அந்த என்ஜினியருடைய பெயர் சுமோேந்திரன். அதனால தான் டாட்டா சுமோன்னு சொல்லி தன்னுடைய வண்டிக்கு பெயர் வைத்த மிக உயர்ந்த மனதுக்கு சொந்தக்காரர் டாட்டா. இந்த மாதிரி தொழிலாளியும் ஒரு முதலாளியும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பாருங்கள். சோ ராமசாமி நமக்கு தெரியும், துக்ளக்குடைய ஆசிரியர். அவருடைய தந்தையார், அவருக்கு இதே மாதிரி ஒரு கொலை குற்றமான கேஸ் வருது. அப்புறம் அந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரியை கேட்குறார். எல்லாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு, நான் இனிமேல் இந்த தொழில் செய்வதில்லை, நீ செய்த குற்றத்துக்கு தப்பிக்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருக்க, இனி இந்த கோட்டு நான் போடுறதில்ல, நான் இன்னையிலேருந்து உஞ்சவிருத்தி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோட் எடுத்து போட்டு போயிட்டார் சோ ராமசாமியுடைய தந்தையார். என்னை ஈன்றெடுத்து இன்னமுதூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பாரத அன்னையை வணங்குகிறேன். ரத்னாகரா தௌதபதா ஹிமாலய கிரீடினிம் பிரம்மராஜர்ஷி ரத்நாட்டியாம் வந்தே பாரத மாதரம். நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. மான்ய மேட்டுப்பாளையம் ஜில்லா சங்கச்சாலக் சம்பத்ஜி, மற்ற இங்கே திரளாக வந்திருக்க பெரியவர்கள் சொல்கிறதோட சத்குரு தியாகராஜர் சொன்ன மாதிரி எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கும் வந்தனமம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். செய்யும் தொழிலே தெய்வம். கல்யாண சுந்தரனார் ஒரு பாட்டு பாடுவார், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி ஒரு தமிழ் பாட்டு இருக்கு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். இப்போ ஒரு மாணவன், என்னுடைய அனுபவத்தில் ஒரு மாணவனை நான் பார்த்தேன். அவன் அவங்க அப்பாவுடைய கம்பல்சரினால் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தான். அவனுக்கு சிலம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு தெரியும், சிலம்பம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா, நீ படித்து பெரியவனாகணும், நமக்கு ஏதாவது நீ செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் உங்களுடைய வற்புறுத்தலுக்காக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தான். முதல் வகுப்பில் பாஸ் பண்ணான், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணான். அப்போ அவங்க அப்பா எங்காவது வேலைக்கு போய் சொன்னார், இல்லை நான் சிலம்பம் பயிற்சி பெற்றிருக்கிறேன், என்னால் அந்த இதில் என்ன வருமானம் செய்ய முடியுமோ அதை இதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். சரி, அந்த பையனுடைய கம்பல்னால் சரின்னு சொல்லிட்டார். அந்த பையன் திருப்பூர் பகுதியில் வருகிறான். சிலம்பம் வாத்தியாராக ஒவ்வொரு பள்ளியிலும் மாதம் 8000 ரூபா, 10 பள்ளிக்கு போகிறான், வாரத்தில் 80,000 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் ஒரு பகுதியில் தங்கி இருந்தான், ஒரு ரூமில். அவரோட ஒரு ரூம்மேட் இருந்தார். 2 பேரும் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. அவன் சிலம்பத்துக்கு பார்த்திங்கன்னா, சிலம்பத்தில் அந்த இதில் டேப்பெல்லாம் போட்டு ரொம்ப ஜோடனையாக வச்சுருப்பான், ரொம்ப பக்திபூர்வமாக வச்சுருப்பான். எப்போவுமே 2 பேரும் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த மாணவன் வருவதற்கு லேட்டாச்சு. இந்த சிலம்பத்தை அந்த ரூமில் இருக்கிறவர் க்ளீன் பண்ணுறார். க்ளீன் பண்ணும்போது மாணவன் வந்துட்டான். நான் பண்ணிக்கிறேன், இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு அவர் கூட்டும்போது அந்த சிலம்பமானது கட்டிலுக்கு கீழே கிடக்குது. அப்படி சீமாத்தில் ஒரு அடி அடித்தார். அடித்து கூட்டணுன்னு, இவரை விட வயதில் மூத்தவர், எங்கிருந்து அவனுக்கு கோபம் வந்ததுன்னே தெரியல. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? இவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அது என்னுடைய உயிர், என்னுடைய சாப்பாடு, நான் வணங்கும் தெய்வம், நான் இனிமேல் உங்களோட தங்க மாட்டேன். அந்த நிமிஷமே உறவு முறிச்சிட்டு போயிட்டான். அவன் தெய்வமாக பார்த்தது அவனுடைய தொழிலும் அந்த சிலம்பத்தையும். இது கண்கூடாக திருப்பூரில் நடந்த சம்பவம்.
எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு நகை வியாபாரி இருந்தாங்க. அவருக்கு வயசு அவருடைய மரண காலத்தில் 96. அவருக்கு 4 பசங்க. அந்த பசங்களுக்கும் திருமணமாகி பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய 2-3 கடை வச்சுட்டாங்க. ஆனால் இவர் ஒரு சின்ன கடையில் இருப்பார். அவருடைய பெயர் விஸ்வநாதன் செட்டியார். சாதாரண சின்ன கடை வச்சுருப்பார். அங்கே தான் இருப்பார். இத்தனை ஆட்கள் வேலைக்குன்னு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபேக்ட்ரி எல்லாம் பக்கம் பார்த்தா ஒரு 200 பேர் வேலைக்கு இருப்பாங்க. அவங்க பசங்க 4 பேர், பேரங்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் வேலைக்கு இருக்கிறவங்க யாரும் அந்த கடைக்குள்ளே போய் கூட்டக்கூடாது. அவருடைய சீட்டு யாரும் தொடக்கூடாது. இந்த பசங்க 4 பேர் யாராவது போகணும், பேரன்கள் பேத்திகள் தான் போய் கூட்டணும். அவருடைய சீட்டை எடுக்கணும். அந்த சீட்டில் யாரும் உட்காரக்கூடாது. மரணம் வரைக்கும் அந்த சீட்டில் உட்காரல. அந்த சீட்டு அப்படியே இருக்குது. அதை எடுத்து சுத்தமாக கூட்டி திரும்ப உட்காரணும். இவங்க தான் கூட்டணும், வேறு எந்த ஆளும் உள்ளே போகக்கூடாது. தன்னுடைய 96 வயசு, தன்னுடைய மரண காலம் வரைக்கும் அந்த சீட்டை யாரும் கொடுக்கல. யார் கூட்டினாலும் ஒத்துக்க மாட்டார். காரணம், அவருக்கு அந்த இருக்கை அவர் அதுக்கு கேட்கும்போது சொல்கிறார், நான் கடவுளும் உயிருக்கு மேலாக நினைக்கிறது அந்த சேர். ஆனால் நம்மால் என்ன சொல்லுவாங்க, இப்போ அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, சேருக்கு உயிர் இருக்கா? ஆம், இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பெருமானார். இந்த பூமியில் ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது, நாம் எல்லாத்தையும் வணங்கணும் சொல்லி நமக்கு முன்னாடி வாழ்ந்த சுவாமி சித்பவானந்தர் நம்ம எல்லாம் போற்றி வணங்க வேண்டியவர். அப்போ இந்த மாதிரி மகான்கள் பிறந்த பூமி இது. இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சென்டிமெண்ட். ஒரு விவசாயி, நான் உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் நமக்கு தெரியும். அங்கே சுந்தர வரதராஜ பெருமாள் பிரம்மாண்டமான கோவில். நம்ம யாருக்காவது நமக்கெல்லாம் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணுங்கள். அங்கே 5 பெருமாள் இருக்காங்க. பஞ்சபாண்டவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமாள். தேவதாரு மரத்தாலான விக்கிரகங்கள் இந்த கோவிலினுடைய சிறப்பு. அதோட சிறப்பு, உலகத்திலேயே முதலாக குடவோலை முறையில் எலெக்ஷன் நடந்த ஊர். இப்போ போட்டிருக்கிற சிஸ்டமெல்லாம் இல்லை. அந்த சிஸ்டமெல்லாம் பார்த்தோன்னா ஒருத்தருமே இங்கே எலெக்ஷன் நிற்க முடியாது. அவங்க போட்டிருக்கக்கூடிய முறைப்படி யாருமே நிற்க முடியாது எலெக்ஷனில். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது ஒரு ரொம்ப புனிதமான ஸ்தலம். நீங்கள் அவசியம் போய் பாருங்கள். அங்கே ஒரு விவசாய கிராமம். நான் அந்த பகுதியில் நெல் விவசாயம் செய்துட்ருந்தோம். அங்கே ஒரு நில சுகாந்தார் இருக்கார். அவர் நிறைய பூமியெல்லாம் வச்சுருக்கார். அங்கே ஒரு விவசாய வேலைக்கு வச்சுருந்தோம். ரெகுலராக வருவார். நமக்கு தெரியும், விவசாய வேலை காலையில் 5:30 மணிக்கு தொடங்கும். 11:30-12 மணிக்கு அவங்க நாற்று நட்டெல்லாம் போயிடுவாங்க. அவருக்கு மாத்திரம் கொஞ்சம் ஒரு 1 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அவர் இந்த மாதிரி தண்ணி மடை எடுத்து விடுறது, தண்ணி எங்கே போகணுங்கிறதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவார். அவர் அன்னைக்கு தன்னுடைய மண்வெட்டியை ஓரமாக வச்சுட்டு வேறொரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த முதலாளியானவர் அங்கேருந்து வந்தார். 2 வீலரில் அங்கே நிறுத்திட்டு இந்த மண்வெட்டியை காலில் இப்படி ஒரு தட்டிட்டார். இந்த விவசாயி அங்கேருந்து பார்த்தார். பார்த்த உடனே அப்படி விறுவிறுத்துருச்சு இந்த விவசாயிக்கு. இந்த உருமாலையை கழட்டிட்டு அடிக்காத குறை மட்டும்தான். என்ன பேசணுமோ பேசிட்டார், கோபம் அப்புறம் நானும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணேன். அந்த விவசாயி ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் அவர் ஓனரை நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஆள் நேராக எல்லாம் கழுகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு போயிட்டு புறப்பட்டார். அப்போது நான் சொன்னேன், அவருக்கு 4-5 நாள் சம்பளம் கொடுக்க வேண்டி வருமேன். உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, நான் கடவுளாக மதித்தேன், என்னுடைய சாப்பாடு அது, நீ அதை மிதிச்சுட்ட, உங்கள்கிட்ட வேலை செய்கிறதோட பிச்சை எடுத்து பிழைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த விவசாயி. இன்றைக்கி இருக்கிறார் அந்த ஆள், வேறு பகுதியில் வேலை செய்கிறார். ஆனால் நான் இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இது பாதிச்சிருக்கு பாருங்கள். அற்புதமான எனக்கு இன்றைக்கும் அந்த விவசாயி எப்போவுமே மனசுக்குள்ளே அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் மேலே எவ்வளோ பக்தின்னு. நமக்கு தெரியும், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், எல்லாம் படிச்சிருக்கோமே. சக்கரவர்த்தி திருமகன் என்னக்கூடிய ஒரு மகாபெரும் காப்பியத்தை எழுதியவர் ஆச்சாரியார் ராஜகோபால். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முதல்ல வக்கீலாக பணிபுரிந்தவர், வழக்கறிஞராக. அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. ஒரு கட்டிட தொழிலாளி அவர் ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டார் ஒரு பெண்ணை.
அதுக்கு மேலே அந்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கு எனக்கு தமிழில் சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபிசிக்கல் அசால்ட்டுன்னு சொல்லிட்டேன். அது நடந்தது. கேஸ் வந்து கவர்மெண்ட் கேஸ் நடக்குது. டிஃபென்ஸ் லாயராக நம்முடைய ராஜாஜி அவங்க வாதாடுறாங்க. அந்த வாதம் நல்லா 2 பேருக்கு நடக்குது. கடைசியில் இவன் தப்பித்து கொள்வான் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு பதிலாக இவர் தான் அப்பியர் ஆகிறார். அதனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிருவாங்கங்கிற இதில் மமதையில் அந்த அவனும் நிற்கிறான். ராஜாஜி அவர்கள் வாதாடுறாங்க. அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டே, கடைசி நாள். தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வரும்போது அவரை ஜட்ஜுக்கிட்ட ரெக்யூஸ் எழுதி கொடுக்குறார். எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வேணும்னு ராஜாஜி சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். ராஜாஜி டக்குன்னு ஒரு பை கொண்டு வந்து அந்த பையில் அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறவங்ககிட்ட இதை காமிச்சு, இதுக்கு மேலே சத்தியம் செய்து, இதுக்கு முதல்ல நீ பகவத்கீதை, குர்ஆன், பைபிள் எல்லாத்து மேலேயும் சத்தியம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லி இப்படி கையை நீட்டுறார். உள்ளேருந்து அவன் பயன்படுத்திய அந்த கரண்டி இருக்க, இவங்க பயன்படுத்துவாங்களே மேசன், இதை காமிச்சார். அவன் சத்தியம் பண்ணல. கோர்ட்டில் அழுதான். நான் செய்தது நான் தான் அசால்ட் பண்ணேன், என்னை மன்னித்து விடுங்கள்னு. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி ராஜகோபால்ஜி வாதாடி, இவன் குற்றம் செய்தவன், அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தார். எப்படி பாருங்கள், டிஃபென்ஸ் வந்தவர் தன்னுடைய தர்மத்துக்காகவும் தொழிலுக்காகவும் அவங்கள்ட்ட பணமும் வாங்கலை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அது அவருடைய தொழில் தர்மத்தை அவர் காப்பாற்றினார். சோ ராமசாமி நமக்கு தெரியும், துக்ளக்குடைய ஆசிரியர், நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய புண்ணியாத்மா. அவருடைய தந்தையார், அவருக்கு இதே மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ் வருது, கொலை குற்றமான கேஸ் வருது. அப்புறம் அந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரியை கேட்குறார். எல்லாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு, நான் இனிமேல் இந்த தொழில் செய்வதில்லை, நீ செய்த குற்றத்துக்கு தப்பிக்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருக்க, இனி இந்த கோட்டு நான் போடுறதில்ல, நான் இன்னையிலேருந்து உஞ்சவிருத்தி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோட் எடுத்து போட்டு போயிட்டார் சோ ராமசாமியுடைய தந்தையார். அதனால தான் அவருடைய எழுத்துக்களும் எண்ணங்களும் இன்றைக்கும் நான் மனதில், அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் துக்ளக்குன்னு சொன்னால் அத்தனை பேத்துக்கும் மனசில் வருவது நம்முடைய சோ ராமசாமி. எவ்வளோ ஆத்மார்த்தமான, எவ்வளோ தெய்வமாக தன்னுடைய தொழிலை பார்த்துருக்காங்க பாருங்கள். ஒரு பஸ் கண்டக்டர், நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கிறேன். ஒரு சிடிசி டிரைவர், சிடிசி கண்டக்டர், அவர் நிறைய ஆட்கள்லாம் ஏறிட்டாங்க. அவர் ஏறும்போதே சொல்கிறார், வண்டி இங்கே விட்டுட்டு விக்கிரவாண்டி நிற்கும், அங்கே உங்களுக்கு டிஃபன் டீ எல்லாம் கிடைக்கும், நான் சொல்லி ஏற்பாடு பண்ணி தரேன். இதை சொல்லிகிட்டே இருக்கிறார். எல்லோரும் வந்து சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஒரு 4-5 சீட் காலி இருக்குது. அவர் வண்டி எடுக்கலான்னு கண்டக்டர் டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ கூட நான் கேட்டேன், என்ன சீட் காலி இருக்கேன், இல்லை டைமுக்கு எடுக்கணுங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டார். போகும்போது கண்டக்டர் டிரைவர்கிட்ட எல்லாம், உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதமோ உடல் உபாதைகள் எதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நம்ம எங்கே வேணாலும் நிறுத்தலாம், இந்த மாதிரி கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு அப்புறம் சொல்கிறார். அப்புறம் நாங்கள்லாம் அந்த விக்கிரவாண்டியில் இறங்கி டீ சாப்பிடும்போது அவர்கிட்ட கேட்டேன், எந்த கண்டக்டர் இதெல்லாம் செய்கிறதில்ல, ஏறுனா சரி, அப்புறம் அங்கே நிறுத்துனா அங்கே நிற்காதுன்னு சொல்லுவான், ஆனால் நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க, எனக்கு புரியலன்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த பேசஞ்சர்கள்லாம் இத்தனை பயணிகள் வரலன்னா எனக்கு சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கும், ஆனால் நான் செய்யக்கூடிய வேலைக்கு அது தர்மம் இல்லை. நான் இந்த பஸ்ஸை ஃபுல்லாக ஓட்டி அவங்களுக்கு கொண்டே கலெக்ஷன் கொடுத்தா அவங்க பாராட்டோ அதெல்லாம் இல்லை, நான் என்னுடைய மன திருப்திக்கும் ஆத்ம திருப்திக்கும் நான் செய்யக்கூடிய வேலைக்கு புண்ணியம். எவ்வளோ அற்புதமான வார்த்தை அவர் சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சியாக போச்சு. சாதாரண ஒரு கண்டக்டர் எப்படி ஒரு விவசாய இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு தெய்வம் பார்த்தோம், அதே மாதிரி இந்த கண்டக்டர் எனக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியாக போச்சு. நான் வரும்போது அவர் கையை கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கேட்டேன். சார் நன்றி, நிறைய பேர் வர்றாங்க, அட்ரஸ் கேட்குறாங்க, ஆனால் நான் இது ஒன்றும் பெருசாக செய்யலை, நான் என்னுடைய வாங்குகிற சம்பளத்துக்கும் என்னுடைய தர்மத்துக்கும் நான் வேலை செய்கிறேன். என்னுடைய கூட வண்டி ஓட்டுற அவரும் என்னோட சகாயம் பண்ணுறார், நீங்கள் பாராட்டு தெரிவிக்கிறதுனா அவருக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய நல்ல மனசு பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு தெரியும் செய்ய முதலாளிகள் எப்படி இருப்பாங்க, தொழிலாளிகள் எப்படி இருப்பாங்க. நான் 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒரு 50 கோடி லாபம் வந்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகாது. ஏன்னா மனித மனம். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு மேலே இருக்கிறவருக்கு 2 லட்சம் கொடுத்தா நான் தான் அதிகமாக செய்கிறேன், அவருக்கு கொடுத்துட்டாரு. இதனால் யாரையும் திருப்தியே படுத்த முடியாது. அதுதான் உண்மை. எவ்வளோ வந்தாலும் நமக்கும்
மேலே தான் கேட்போமே தவிர முழு மனதோடு மனிதன் வேண்டான்னு சொல்கிறது ஒரே விஷயம் வயிறு நிறைய உணவு. வயிறு நிறைஞ்ச உடனே சாமி விட்டுருங்கன்ட்டு கிளம்பிடுவாங்க. வேறு எதையுமே நாம் போதும்னு சொல்கிறதில்ல. நம்ம உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லக்கூடியவர் நம்ம நிறைய பேர் வந்து எலான் மஸ்கி, முகேஷ் அம்பானி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கோம். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய சொத்து, அதை விட நல்ல மனம், ஆத்மார்த்தம் கொண்டவர் ரத்தன் டாட்டா. அவர் காலையில் 3 மணிக்கு எந்திரித்து நடைப்பயிற்சி போவார். பாம்பேயில் அது ஒரு பர்டிகுலர் ஏரியா. அவருடைய மேனேஜர்ஸ்னால் அது வந்து ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனால் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருப்பாங்க. ஹை ப்ரொஃபைல்னோடனே இப்போ நம்ம சொல்கிற ஜென்ரல் மேனேஜர், ஒரு இதுக்கு ஒரு ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வராங்க. காலையில் அவர் வாக்கிங்லேயே அவருடைய அலுவலக பணியை முடிக்கிறார். 7 மணி ஆகிறதுக்கு அவருடைய வாக்கிங்கும் முடிஞ்சிடும், இந்த மேனேஜர் தினசரி சந்திப்பும் முடிஞ்சிடும். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அவருடைய காலை கடன் வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 10 மணிக்கு வண்டி எடுப்பார். தன்னுடைய அலுவலகத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்லை பாதியிலிருந்து வேலையிலிருந்து போனவங்க, இவங்க லிஸ்ட்டெல்லாம் அன்னன்னைக்கு தன்னுடைய பிஎஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. யார் வீட்டில் கல்யாணம், யார் வீட்டில் இந்த மரணம் நடந்திருக்கு, யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன், இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு அன்னைக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி 1 மணி வரைக்கும் அதுதான் அவருக்கு வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஃபேக்ட்ரிக்கு தன்னுடைய தொழிலாளர்களோடு இருந்து உணவு அருந்துவார். இது அவருடைய ரொட்டீன். அந்த மாதிரி டாட்டா அவங்க வந்து உணவு அருந்தும்போது நமக்கு தெரியும், இப்போ நம்ம பாஸ் நம்ம பக்கத்தில் உட்காந்தாலே நமக்கு ஒரு பெருமை இல்லையா? பெருமை, நம்ம நிகழ்ச்சி அடைவ பரவாயில்ல, நம்ம ஓனர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இந்த நிகழ்ச்சி ஒரே ஒருத்தர் மாத்திரம் அது வரல. அவர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்ஜினியர். அவர் வந்து இந்த காரை வடிவமைக்கக்கூடிய டாட்டா மோட்டார்ஸினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அவர் மாத்திரம் மிஸ்ஸிங். இதையே பாருங்கள், அதுதான் ஒரு முதலாளி எப்படி சாணக்கியன் சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயமும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சாணக்கிய தத்துவம் சொல்லுது. அர்த்தசாஸ்திரம், கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம் எழுதினார். அவர் சொல்கிறார், ரொம்ப இத்தனை பேர் இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் நல்லா விசாரிக்கிறார். அப்போ கேட்குறார், கொஞ்ச நாள் அவர் கண்டினியூவாக இது வரும்போது இவர் மாத்திரம் வரல, ஏன் விசாரிக்கிறார். இந்த மாதிரி அவர் வந்து தெரியல, எங்களுக்கு தெரியல, இந்த நேரத்தில் உணவு அருந்தாவும் போயிடுறாரு. ஒரு சிஓ கூட உணவு அருந்துருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் போயிடுறார். கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா டாட்டா சொல்கிறார், கூப்பிட்டு அவர் எங்கே போகிறாருன்னு நமக்கு நீங்கள் தகவல் எனக்கு சொல்லுங்கள், போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுறார், நேராக இந்த டாட்டா வண்டிகள்லாம் இருக்குல்ல, அங்கே போய் அந்த டிரைவர்களோட பேசிகிட்டு இருக்கார், மெக்கானிக்கலோட பேசிட்டு, என்ன மாதிரி பண்ணால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த வண்டிக்கு என்ன பிரச்சனை, எதை பண்ணால் இது நிற்கும் அப்படின்னு ஒரு டேட்டா எடுக்கிறார். அந்த மாதிரி அவருடைய தொடர் முயற்சி இதெல்லாம் செஞ்சு எந்த இது இல்லாமல் ஒரு வண்டியை தயாரிக்கிறாங்க டாட்டாவில். அதுக்கு அவர் தான் லீடராக போட்டாங்க. டாட்டா சொல்லிட்டார், இவர் தான் அதை பண்ணுவார், இவர் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வண்டி ரிலீஸ் ஆகுது, வண்டி லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, வண்டிக்கு என்ன பேர் வைக்கணும். இப்போ டாட்டா 407, 607, 809 இருக்கும், இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்குறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், நம்ம வீட்டில் யாராவது பேர் வைங்கம்பார். அவர் டாட்டா கூப்பிட்டு டாட்டான்னு நிறுத்திட்டு சுமோன்னு வைங்கன்னார். அந்த சுமுங்கிறது அவருடைய பெயர் சுமேந்திரன், அந்த இன்ஜினியருடைய பெயர் சுமேந்திரன். அதனால தான் டாட்டா சுமுன்னு சொல்லி தன்னுடைய வண்டிக்கு பெயர் வைத்த மிக உயர்ந்த மனதுக்கு சொந்தக்காரர் டாட்டா, ரத்தன் டாட்டா. இந்த மாதிரி தொழிலாளியும் ஒரு முதலாளியும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பாருங்கள், என்ன ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி பாருங்கள். அவர் இவர் சொல்லி போய் செய்யலை, அதே மாதிரி இவர் என் பேர் வைங்கன்னு சொல்லலை, ஆனால் இதை எப்படி அங்கீகாரம் பாருங்கள். இந்த மாதிரி மனநிலை நம்முடைய தேசத்தினுடைய பண்பாடு. இது இன்றைக்கி அது தோய்ந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மாதிரி சமுதாயம் நம்மளால் கண்டிப்பாக இது இன்னும் மேலே கொண்டு வர முடியும், அதுக்காக நரேட்டிவ் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி தேசத்தில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் டாட்டா இப்போ தான் தன்னுடைய இன்னுயிர் நீத்தார் நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் நடந்திருக்குங்கிறது நான் ஒரு 10 வருஷம். ஆனால் இது நம்ம தேசத்தில் இருக்குது, ஆனால் நாம் அதை மறந்து விட்டோம்.